நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். The world's 5 most dangerous countries for women. பெண்கள் வாழ்வதற்கு அச்சுறுத்தலை விளைவிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு ஒரு ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. உலகின் பிரபலமான ராய்ட்டர்ஸ் நிறுவனத்தால் இந்த ஸ்டடி செய்யப்பட்டது. பிபிசி வரைக்கும் பெரிய அளவுக்கு டிஸ்கஷனை நடந்த ஒரு பெரிய ஸ்டடி தான் இது. இதில் இந்தியாவிற்கு 4வது இடம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஸ்டடியில் வந்து ஹெல்த், டிஸ்கிரிமினேஷன், கல்ச்சுரல், செக்ஷுவல் வயலன்ஸ், நான் செக்ஷுவல் வயலன்ஸ், டிராஃபிக்கிங் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பெரிய ஸ்டடியை ராய்ட்டர்ஸ் பண்ணினாங்க. உலக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய இந்த ஸ்டடி நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது, பெண்கள் தொடர்பான பாதுகாப்பில் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL, கால் டாக்ஸி. வினோதினி வித்யா சமீப காலமாக பெரிய அளவு விவாதிக்கப்பட்ட, ரொம்ப வருத்தப்பட்ட, நம்ம எல்லாரும் பேசின 2 பெயர். ஆசிட் ஊற்றி தங்கள் வாழ்க்கை தொலைத்தவர்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடந்துச்சு, பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்துச்சு. அரசாங்கமே கூட சில அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் இறங்குறாங்க. ஆசிட் விற்பது தொடர்பான அல்லது இது தொடர்பான சட்டங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள், அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த கருத்தை ஒட்டி மாநில அரசுகள் செயல்பட வேண்டிய விதம், இப்படி பல விவாதங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன ஆயிருக்குங்கிற பற்றிங்கிறது தனி டிஸ்கஷன். பட் இழப்பை சந்தித்தவர்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வினோதினியுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க, ஜெயபாலன், சரஸ்வதி. அவங்க 2 பேரையும் பேசணும்னு கூப்பிடுறேங்க. உங்களுக்கு உங்கள் மகளுக்குமான அந்த நெருக்கம் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கும்? சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சார் இருக்கும். தாய் தகப்பங்கிறத விட அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக தான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்கிறது. காலையில் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் என்ன நடந்தது எல்லாத்தையும் நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து உட்காந்துட்டு என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க படிக்க போவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட போவாங்க. நல்லா படிக்குமா? நல்லா படிக்கிற பொண்ணு. கடைசி வரைக்கும் மெரிட்லேயே தான் வந்தா, நல்லா படித்தா. ஆனால் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம். எங்கள்கிட்ட வசதி கிடையாது. நான் செக்யூரிட்டியாக தான் வேலை பார்த்தேன், என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இவங்களும் போய் ஒரு ஜவுளிகள்லாம் அங்கங்கே வேலை பார்த்ததா இப்படியெல்லாம் தான் அந்த பிள்ளைய படிக்க வச்சோம். அவள் ஆசைப்பட்ட இன்ஜினியர் ஆகணும்னு, இன்ஜினியர் ஆக்கிட்டோம். இன்ஜினியர் படிக்க வைக்கலாம் வசதி பத்துச்சா உங்களுக்கு? எப்படி படிக்க வச்சீங்க? +2 வரைக்கும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் படிக்க வைக்கும் போது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்ட்ஸு கொஞ்சோண்டு எங்கள் இதில் பாகத்தில் இருந்து அது விற்றுட்டு அதை வச்சுட்டு தான் காரைக்காலில் போய் அங்கே சேர்த்து அங்கேருந்து படிக்க வச்சேன். 2 பேர் தான் உலகம், உலகது 2 பேர் தான். எங்களுக்கும் அவளை விட்டா எங்களுக்கு இது கிடையாது. அப்பா இருக்கணும், இல்லை அம்மா இருக்கணும். 2 பேரில் ஒருத்தவங்க. எங்கேனாவது வெளியில் போயிட்டா கூட 2 பேரில் ஒருத்தவங்க, யாராவது ஒரு ஆள் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். அவன் காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் நான் வந்து பஸ்ஸில் சைக்கிளை போட்டு இல்லை வண்டியை போட்டு ஏதோ போட்டு அங்கே நின்றுட்டு இருப்பேன். அவங்க போயிட்டு வர வரைக்கும் வந்தாலும் திரும்ப வீட்டுக்கு நேராக அழைச்சிட்டு வருவேன். பாலிடெக்னிக் படிக்கக்குள்ள காலையில் போயிட்டு நைட்டு வந்து 9 மணி, டியூஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 9 மணி ஆயிடுது. பிடெக் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்க போனோம் காரைக்கால். ஸோ ஃபேமிலியே அதுக்காக தான் காரைக்காலுக்கு? நாங்கள் 2 பேர் தானே. ஆமாம் சார். அதனால் காரைக்கால் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் படித்து முடிச்சாலுமே வேலை கிடச்சிருச்சா? 1 மாதம் கூட வீட்டில் இல்லை. பிடெக் முடித்த உடனேவே வேலைக்கு பிள்ளையா கேட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுச்சு. அவளுக்கு அதாவது அந்த சென்னையில் கொண்டாந்து சேர்க்கணும், ஹாஸ்டலில் சேர்க்கணும், ஹாஸ்டல் பணம் கட்டணும். நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், 2 வீலர் ஒன்று வச்சுருந்தேன். அதை விற்றுட்டு அதை அழைச்சிட்டு கொண்டாந்து கூட சேர்த்த பிள்ளை. வண்டியை விற்று தான் ஹாஸ்டல் ஃபீஸே கட்டினீங்க. வேலையை பற்றிலாம் சொல்லுவாங்களா உங்ககிட்ட? வேலையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து 15 பேரோ 20 பேரோ எடுத்தாங்க. அதில் இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கேன். இப்போ எடுத்ததை வினோதினின்னு சொல்லிட்டு என்னை வந்து பெரிய போஸ்டிங்கில் கொண்டாந்து வைக்கிறதுக்காக என்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பேசும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு, அல்லது என்னை வம்பிழுக்கிறாங்க, அல்லது யாரோ பின்தொடர்றாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னிச்சா? சொன்னேன் சார். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஒருத்தர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், இப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், போகும்போது கிளம்ப வரும்போதெல்லாம். நான் இப்பவும் பஸ் ஸ்டாண்டில் கூட்டி விட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது டாடி, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். காலேஜ் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பசங்களோட தானே போகிறேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவனை வச்சு கண்டிச்சாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர்லாம் போடல. எஃப்ஐஆர் எழுதி வாங்கிட்டு விட்டாங்க. நேராக அவனை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்து தான் இது செஞ்சிருக்கேன். 3 மாதம் இடையில ஒன்றுமே இல்லை, நல்லா போயிட்டு இருந்தா. 3 மாதங்கிறது அந்த வேலைக்கு சென்னைக்கு போனது, சென்னைக்கு இங்கே வந்தது.
அதுக்கு இடையில அந்த 3வது மாதம் தீபாவளிக்கு மறுநாள் பிள்ளைய அழைச்சிட்டு போகிறேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை வேணாண்டா வந்திருக்க ஊரில் வந்திருக்க புதன்கிழமை போகலான்டான்னு சொல்லிட்டு மறுநாள் ஏற்பாடு பண்ணேன். அவள் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போயிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது போல இருக்குது. புதன்கிழமை ஏற்பாடு பண்ணி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது தான் நடந்தது. நான் வரும்போது நான் என் கூட வரும்போது தான் நடந்தது. என் கண்ணு எத்தாப்புல நடந்தது தானே அது. அந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் ஊருக்கு கொண்டு போய் விடுறதுக்கு போனீங்கல்ல, தீபாவளி எப்படி இருந்துச்சு? மனசு ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னு இந்த தடவை இந்த தீபாவளியில் தான் சொன்னிச்சு. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்க மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு தீபாவளி மாதிரி இது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அவள் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு. எனக்கு 2 சட்டை, அம்மாவுக்கு 2 புடவை, 2 3 புடவை எடுத்து வந்து கொடுத்தா. எல்லாமே அதுதான். சம்பளத்துலேருந்து? ஆமாம், அவங்க சம்பளத்துலேருந்து அதை தான் போட்டுட்டு தான் போனேன் அன்றைக்கி. அதான் போட்டு வந்து எனக்கு பஸ் ஏற்றி அப்பையிலேருந்து இதே தான் கட்டிகிட்டு இருக்கோம், மாற்றி மாற்றி அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸே தான் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு போனப்போ நீங்கள் இருக்கையில தான் அந்த சம்பவம் நடந்து போச்சு? நான் ஏத்தாப்புல தான் சார் நடந்தது. அப்படியே பேசிட்டா வரேன். நான் முன்னாடி ஒரு 10 அடி தள்ளி ஒரு சைக்கிளில் வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பலகாரம் செஞ்சு வீட்டில் செஞ்சு பலகாரத்தெல்லாம் எடுத்து வச்சு சைக்கிளில் போயிட்டு பின்னாடி என்கிட்ட பேசிட்டே வரேன். டேடி இன்னொரு 10 நாள் பொறுத்துங்க டேடி, நான் அதுக்குள்ளே சென்னையில் வீடு பார்த்துருவேன், நம்ம அங்கே போயிடுவோம். அதான் லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை. அதோட கதறிட்டு கீழே விழுந்தா. அது ஆசிட்னு எங்களுக்கு தெரியாது. கதறிட்டு விழுந்தோன்னா என்னமோ போல நினச்சிட்டு கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் கம்மியான ஒரு இடம் அது. லைட்டு வந்தோன்னா வெளிச்சத்தில் என்னமோ புகை மாதிரி வந்து சரி கழுத்து கழுத்து எவனா அறுத்துட்டாம்புல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் தடவி பார்த்தேன். அது தடவி கூட ஒரு ஏதாவது தடவி பார்த்தா இதாக இருந்தது. உடனே அங்கே உள்ளவங்கள்ட்ட சொன்னால் ஒரு 2 வீலர் ஒரு பையன் சொன்னாலும் அது தூக்கி நடுப்புற உட்காந்துனா பின்னாடி உட்காந்து வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். ஆஸ்பத்திரியில் எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா, பார்த்தாங்களா? இல்லை, அவங்களுக்கு அதனுடைய இது வீரியம் தெரியலையோ அல்லது மற்றபடி வேணான்னு தெரியல எனக்கு. அங்கே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்ஸு இல்லைலாம் ஃபுல்லாக ஊறி இருந்தது, அதில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது என்னன்னு தெரியல. அங்கேயே வந்து ஓரளவு இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பிடிச்சோம். ஆம்புலன்ஸ் பிடிச்சி பாண்டிக்கு வந்தோம். ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் வந்தோம். ஜிப்பர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு அவங்க நகம் விரலில் வந்து மோதிரம் ஒன்று போட்டிருந்தேன், அதை கட் பண்ணி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. மோதிரம் வச்சுருக்கோம், அவன் நகை வச்சுருக்கோம். அவங்க தான் கேஎம்சிக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ அப்ரோச் பண்ணீங்க? இதை கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைல் பண்ணீங்க? அங்கேயே அங்கே பிள்ளைங்க உள்ள நான் இது நடந்துட்டு இருக்கும்போது நான் வெளியில் வந்து சொல்லிட்டேன். போலீஸ் வந்துட்டாங்க? சரி, ஓகே. உடனே சொல்லி அங்கேயே எல்லாம் சொல்லிட்டோம். அவர் பேர் சுரேஷ் தானே? இந்த சுரேஷ் வாயில் வாங்கி மூஞ்சிலே துப்பிருக்கா சார் என் பிள்ளை. ஊற்றினோடனே இல்லைன்னா அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். வாயில வாங்கின வேகத்துக்கு அவன் மூஞ்சில ஊற்றினோடனே அப்படி வாயில் ஊற்றினா பிடிச்சி அவன் மூஞ்சில துப்பிட்டான். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான பிள்ளை. எப்போ பிடிச்சாங்க அவரை? மறுநாள் காலையில் பிடிச்சிட்டாங்க. வினோதினி ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ தமிழ்நாடு முழுக்க அதை பற்றின செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் வினோதினிக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு ஆதரவாக கடைசி தான் சார் போட்டு காட்டணும். வைங்க டாடி, ஏன் டாடி என்கிட்ட மறைக்கிறீங்க, நான் கேட்கணும், நானும் கேட்குறேன் டாடி, வைங்க டாடின்னு. கண்ணு தான் தெரியல, கண்ணில் பார்க்க முடியல, காலையாக கேட்குறேன் டாடி, நீ வைங்க அப்படின்னு. அப்புறம் வச்சு விட்டேன். என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு போச்சு இந்த ஆசிட் ஊற்றினதில் அந்த பொண்ணோட உடம்புல? கண்ணு இதாகிடுச்சு சார். காதில் வந்து பாதி காது தான் இருந்தது, மூக்கு அந்த மாதிரி. மூக்கு பாதி மூக்கு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடு கை ரொம்ப பாதிப்பாக இருக்கிறதுனால அந்த கையை நான் தான் தூக்கி வைக்கணும். அதனால இது டேடி கை, பேர் வச்சிருந்தது இது டேடி கை. இது வந்து பிள்ளையார் கை. யாராவது தூக்குனா வலிக்குன்னு சொல்லிட்டு டேடி கை அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த பிள்ளை எப்படியா பொழைச்சிடணும்னு அங்கங்கே எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க, ப்ரேயர்ஸ் இருந்தது. அந்த பொண்ணு பாடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் கூட அழகாக பாடுவோம். எனது உயிரேன்னு பாட்டு இருக்கு, அது எனக்கு பாடிச்சு. உங்களுக்கு இந்த வலி தாங்குமா, நானே எவ்வளோ வலியும் தாங்கிக்கும், உங்களுக்கு புண்ணு இருக்காப்பான்னு சொல்லிட்டு அது இந்த புண்ணுக்காக பாட்டு, இந்த அபிராமியன் பாட்டு போடுவாங்க பாருங்க ஒரு படத்தில், அந்த பாட்டு எனக்கு. மாமனுக்கு ஒரு பாட்டு. இப்போலாம் பிள்ளை பொழைச்சிடும் தான் நம்பினீங்களா? அவளுக்கு நம்பிக்கை தான் இருந்தது. நான் வந்துடுவேன் டாடி, கண்ணு என்ன பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நான் வந்துடுவேன், என்னை அழைச்சிட்டு போயிடுங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு. பட் எப்படி சடனாக அந்த மாதிரி ஆயிடுச்சு? அதுதான் சார் தெரியல, அது எதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பேசி இருந்தவன், நல்லா நம்பிக்கை கொடுத்தவன், டாக்டர்ஸும் நம்பிக்கை கொடுத்தாங்க, நான் வந்துருவோன்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. அழைச்சிட்டு போயிடுங்க வீட்டுக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த டெரி பேர் பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதை ஒன்று சின்னதாக வாங்கி கொடுத்து அது மடியில் வச்சுக்க, மேலே வச்சுக்கிட்டு டேடி பிடிச்சிருங்க டேடி வயிற்றுல கட்ட வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கும். அப்பா கை பக்கம் நான் உட்காரணும், பிள்ளையார் கை பக்கம் அம்மா உட்காரணும், பக்கத்துலேயே இருக்கும். விட்டு போயிட்டாங்க.
ஒரே ஒரு பிள்ளை, எல்லாமே அதுக்கு தான், அதுக்காக தான் வாழ்க்கையே அப்படின்னு இருந்துட்டு கடைசியில் அது கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறத உங்களால் தாங்கிக்க முடிஞ்சா? இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களால் முடியல. எவ்வளோ மாற்றி பார்க்குறேன், எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், முடியல. இப்போ கூட உயிரோட இருக்கிற மாதிரி சூழ்நிலையே இல்லை, இருக்க மாட்டோங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். யாருக்கா வாழ போகிறது? இந்த நிமிஷம் வரைக்கும் தான். வீட்டில் போய் சமைக்கிறோம், யாருக்கு சமைக்க போகிறோம்? இல்லை, இன்ன வரைக்கும் சமைக்கல, எங்கள் கையால் என்ன என்ன சமைக்கல. செய்யலை, இது வரைக்கும் நாங்கள் தொடரல, இதுவும் செய்யலை. அங்கே அவங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா திரும்ப? இல்லை சார், இதுக்குனுங்கிற எண்ணமே இல்லைங்கம்மா. நான் எங்கே சார் வேலையை போகிறது பார்க்குறேன். உறவினர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க, அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொண்ணு இருந்தால் யார் வீட்டுக்கும் அனுப்பாது, அதுக்காக நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ரோட்டில் போய் தங்க வேண்டியது வாழ முடியல சார். யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக இருக்கோங்கிறது தெரியல. ஆனால் சீக்கிரம் போயிடுவோம் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்கல. என் பொண்ணு இருந்தால் யார் வீட்டுக்கும் அனுப்பாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் உயிரோட இருக்க மாட்டோம்னு சொல்கிறேன். பேச்சு வலி ஒரு பக்கம் இருக்குது, எனக்கு தெரியுது. வலிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம். அதுக்காக இப்படி பேசினா கூடாது. அந்த பொண்ணு இப்போ வந்து இந்த வித்யாங்கிற பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து டேடி அவங்க போய் பாருங்க டேடி, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறான். சொன்னாடிக்கு மரம் நாள் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு முன்னாடி இறந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து அவள் சொன்னதுக்காக மறுநாள் அவளுக்கு தகனையை முடிச்சுட்டு நேராக அங்கே அந்த பொண்ணை போய் பார்த்தோம். வித்யாவை பார்த்தோம். இப்போ சொன்னதுக்காக பொண்ணு சொன்னதுக்காக கேட்டு போய் பார்த்தோம். நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வேறு எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணோம், முடியாதவங்களுக்காக செய்யணும். அது சின்ன பிள்ளை, அதாவது பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கே சொன்னிச்சு, 2 பொம்பளை பிள்ளைய என்னை தத்தெடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு நிறையா படிக்க வைக்கணும், அதுங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு இது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ண டேடி, நான் படிக்க வைப்பேன் டேடி, வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் டேடி, யாரும் விட்றாங்க டேடி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் விட்றாங்க. அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டலில் அழுதா வெளியில் போயிடுங்கண்ணா, அம்மா அழுகுறீங்களா அப்பா அழுகுறீங்களா வெளியில் போயிடுங்க, அழுவக்கூடாது. என் பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை சார், அது எனக்கு நடந்த மாதிரி இனிமேல் அடுத்தவங்களை யாருக்கும் நடக்கூடாது. வினோதினிங்கிறது கடைசியாக இருக்கும், இதுக்கப்புறம் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதை பார்த்து அப்படின்னா. கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கு இணையாக அவங்க மாமாவோட ரொம்ப ஒட்டுதலான பிள்ளை இல்லை ரமேஷ். அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு ரமேஷ்? உயிரை மட்டுமே நாங்கள் வந்து பெருசாக நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டா, இன்னொன்று 1 வாரத்தில் வீட்டுக்கு போயிடுவா, நடந்து போயிடுவான்ற ஒரு அந்த அந்த நினைவில் தான் நாங்களும் இருந்தோம். எனக்கு வந்து லேப்டாப் வேணுமாம்மா, நான் வந்து கண்ணாடியை விண்டோ வரம் உட்காந்துட்டு குருவி அந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்துட்டு நான் லேப்டாப் ஆப்ரேட் பண்ணணும். நான் இதே வேலைக்கு நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதே வேலைக்கு போகணும். அவள் அப்பா அம்மா எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் கேட்பா. காது கொடுத்து கேட்பேன், பக்கத்துலேயே உட்காந்து கேட்பேன், தலையை தடவி தடவி கேட்பேன். அந்த ஒரு நிமிடமும் எனக்கு இருந்த நம்பிக்கை என்னென்னா, நாளைக்கு வந்துடுவா நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நாளைக்கு போயிடலாமா, வீடு ரெடி, வீடு கூட பார்த்துட்டேன், உனக்கு வீடு ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல், அதுக்கு ரெக்கவரி ஆகிறது, அப்புறம் கடைசியில் அது நடக்காமல் போனது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கல. இன்னொரு பக்கம் இதுக்கான லீகல் ஆக்ஷன், அந்த பையனை அரெஸ்ட் பண்ணது, அது என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? சட்ட ரீதியாக அவங்க வந்து ஆரம்பத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் வந்து 90 days நான் பெயிலபிள்னு சொல்லியிருந்தாங்க. அவனை ஆசிட் ஊற்றின விற்றவனை அவனை கைது பண்ணணும், அதுக்கு உறுதுணையாக இருந்தவனை கைது பண்ணணும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். நானே போய் கேட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதெல்லாம் எங்கள் வேலை உங்கள் வேலை நீங்கள் பாருங்கன்னு தான் சொன்னார். ஆனால் அதே மாதிரி அவங்க என்ன விட்னஸை சேர்த்துருக்கதா சொன்னாங்க. பிற்காலத்தில் விட்னஸ் சேர்த்துருக்கோம், அவன் நேரடியாக கைது பண்ண முடியாததுக்கான வாய்ப்பு இல்லை, சட்டத்தில் இந்த மாதிரி இடம் இல்லைன்னாங்க. அது இன்னை வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து எங்களுக்கு ஒரு மனக்குறைவு, அவங்களை எல்லாருமே கைது பண்ணணும். ஸோ வினோதினி இஸ் நாட் வித் அஸ், தட்ஸ் ஆல். ஆக்சுவலாக அவங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும், கூட நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஷோக்கு வந்ததே ஒரு தைரியமான விஷயந்தான். உங்களுக்கு எது உங்களை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு தெரியுமா? நம்ம வந்து பேசுவோம், குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் இருக்கவனுக்காவது ஒரு நம்ம கதையை கேட்குறப்ப நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாதியா, ஒரு குடும்பமே நெருக்குலைஞ்சு போகுது அப்படின்னு தோணும், அப்படின்னு ஏதோ உங்கள் மனசில் பட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வினோதினி மட்டும்தான் உங்கள் பொண்ணா? அதே பொண்ணு சொன்னிச்சுல போய் வித்யாவை பாருங்கன்னு, இல்லை வித்யாவும் உங்கள் பொண்ணு தானே? இனிமேல் அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது, சும்மா பேச்சுக்கு சொல்ல. நான் உங்களுக்கு அப்படியே ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு கூப்பிட்டு பேசுங்க. எல்லா மனுஷங்க இருக்காங்க, நானும் உங்கள் பிள்ளை தான், கவலைப்படாதீங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை தான்.
ஆனால் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த சமூகத்துக்கு சக்தி இருக்குது. இதை எப்படி மாற்றலான்னு பேசுவோம் தொடர்ந்து. ரொம்ப தேங்க்ஸ்மா. அழுகிறத நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்யலாங்கிறத பற்றி நம்ம இனிமேல் யோசிப்போம். வாங்க. எனக்கு ஆக்சுவலாக நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கணும்னு எனக்கு இப்போ தோன்றதுக்கு ரீசன், இவ்வளவு நெருக்கடியிலையும் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஒரு பொண்ணு ஒரு கைக்கு வந்து டேடி கைன்னு பேர் வைக்குது அப்படின்னா அது எவ்வளோ க்ரியேட்டிவான பொண்ணு, அது வாழ்க்கையை எவ்வளோ இலகுவாக அப்ரோச் பண்ணியிருக்கு. தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கப்பட்டப்போ வித்யான்னு ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கும் அவங்க அம்மா அப்பாட்ட போய் அந்த பொண்ணை பாருங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணு. ஸோ இப்போ யாராவோ வர வேண்டிய ஒரு ஆளை யாருமே இல்லாமல் ஆக்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறதான் தெரில. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. ஒரு பக்கம் வினோதினிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக உதவிக்கரம் நீட்டுறாங்க NGOs, ஐதுவா போன்ற அமைப்புகள், பெண் அமைப்புகள், ஊடகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரண்டு நின்று அந்த பொண்ணுக்காக ஏதாவது பணம்னு பேசிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு சம்பவம் நடக்குது, வித்யாவுடைய சம்பவம். அதே மாதிரி சம்பவம், அந்த ஷாக்லேருந்து வெளியிலே வர முடியல, மறுபடியும் இன்னொன்று நடக்குது. வினோதினி அம்மா பேரும் சரஸ்வதி, அதே மாதிரி வித்யாவுடைய அம்மா பேரும் சரஸ்வதி. அவங்க அண்ணனும் வந்திருக்காரு, வித்யாவுடைய அண்ணனும். அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க உட்காந்து பேசுவோம். உட்காருங்கம்மா, தம்பி உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? பையன் பெரியவன், பெரியவர் எனக்கு 22, பாப்பாக்கு 21 வயசு. 21 வயசு. அவங்க அப்பா 8 வயசு, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. 8 வயசுல அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்துட்டாங்க. ஸோ ஒரே ஆளா நின்று தான் அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க. 2 பிள்ளைங்க. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? வீட்டு வேலை செய்யும். வீட்டு வேலைகள் செஞ்சு தான் 2 பிள்ளையும் ஆளாக்கிருக்கீங்க. நல்லா படிக்கும் சார், மார்க்கில் நல்லா இருக்கும். 1100 மார்க் வாங்கியிருக்கா +2. 12th 1100 மார்க். காலேஜில் என்ன படிச்சிச்சு? காலேஜ் படிக்கல சார். காலேஜ் படிக்கல. படிக்க வைக்க முடியல. நான் உன்னை காலேஜ் இந்த வருஷம் பணம் சேர்த்துட்டு நான் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வீக் நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு அனுப்பிச்சு. என்ன வேலைக்கு அனுப்புனீங்க? ப்ளவுசிங் சென்டரில் சார். ப்ரௌசிங் சென்டர். என்னவா இருந்துச்சு ப்ரௌசிங் சென்டரில்? அந்த டைப் அடிக்குது, அந்த பத்திரம் எல்லாம் வருங்களே, DTP வேலை, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு போது அவன் தினமும் வருவான் போல, விஜய் பாஸ்கர்னு சொல்லிட்டு. அந்த பையனை உங்க பொண்ணு லவ் பண்ணுச்சா? இல்லை, இப்போ 2 பேரும் அவன் தான் கேட்டிருக்கா, நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கா. இவன் வேண்டாம், எங்களுடைய சூழ்நிலை எப்படி, அவங்க கேஸ்ட் வேற நீங்கள் ஆரம்பத்தில் இது பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எங்களை ஏதாச்சும் சொல்லுவீங்க, அதனால எங்களுக்கு வேண்டாம். இல்லை அந்த பொண்ணு எதுவும் சொல்லலையா நான் லவ் பண்ணுறேன்னு? 10 நாளைக்கு முன்னே தான் அவள் சொன்னான் என்கிட்ட. அது கூட அவள் சொல்லலை, அவள் என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கி அவன் வாங்கி என்கிட்ட சொன்னான். இது மாதிரி என்னென்ன, நீங்கள் வித்யா அம்மாவா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்பான்னு. அப்போ நீ யாருப்பான்னு கேட்டேன். நான் வித்யாவை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னான். இப்போ நம்பர் 2 பேரும் எல்லாம் பேசிக்கிட்டா முடியுமாப்பா, உங்கள் அம்மாலாம் இருக்காங்கன்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா கிட்ட ஃபோன் கொடுத்தான். கொடுத்த உடனே அப்பா அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னங்க சிஸ்டர் இது மாதிரி உங்கள் பையன் சொல்கிறான். ஆமாம்மா, எங்கள் பாப்பா உங்கள் பாப்பாவே எங்கள் பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னாங்க. ஆனால் இது மட்டும் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அலைன்ஸ் பண்ணியிருக்கோம். 1 வருஷமோ 6 மாதமோ இல்லாட்டி 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிட்டா உங்கள் பாப்பாவே ரொம்ப விரும்புகிறேன் எங்கள் பையன், அவனை நாங்கள் உங்கள் பாப்பாவை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா, சரி ஓகேன்னு சொல்லி முடிச்சாச்சு. நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுக்குறோம் நீங்கள் சொன்ன பிறகு அவர் அடிக்கடி எங்கள் வந்து தொந்தரவு எதுவும் கொடுத்தாரா, இல்லை வழக்கமாக வந்து பேசுறது அந்த மாதிரி இருந்தா? ஈவினிங் ஆனால் 7 மணிக்கு முடிஞ்சது தினமும் பின்னாடி வருவாப்பில் இருக்குது. அப்போ பாப்பா இது மாதிரி சொல்கிறாம்மா, நம்ம எல்லாட்டையும் சொல்லியாச்சு, அவங்க அம்மாட்டையும் பேசியாச்சு, ஆனால் வந்து அவனை சென்ட்ராண்ட வர வேணான்னு சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிட்டு அந்த பையன் எதுவும் பேசுனீங்களா, இப்படி தொந்தரவு பண்ணாதப்பா வேலை பார்க்குற பிள்ளையா அப்படின்னு? அதை தான் நாங்கள் வந்து ஃபோனில் சொன்னோம். இது மாதிரி அப்போ 2 பேரும் பேசியாச்சப்பா, அதனால வந்து ப்ளவுசிங் சென்டரை போகாது. சரி, நீங்கள் கூப்பிட்டு சொன்ன பிறகு சென்டர்கிட்ட வர்றது நிறுத்திட்டாரா? அப்போ அது 2 நாள் தான் ஆகுது. சண்டே பேசினேன், மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்து பாப்பா பேசலை ஃபோனில் மட்டும் பேசியிருக்காங்க பிள்ளைங்க. புதன்கிழமை மணிக்கு காலையில் வந்து 8:30 மணி 9 மணிக்கு வந்திருக்கான். வந்ததும் வா வித்யா நம்ம 2 பேரும் ஓடிடலாம். இவர் நான் சொல்லிக்கிறேன், நான் வரமாட்டேன், அந்த மாதிரி இது இருக்கலாம், வீட்டில் பேசியாச்சு கொண்டாச்சு, நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் தாங்கலை. வா 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 வான்னு கூப்பிடும்போது இவ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வா வான்னு கூப்பிடும்போது இவ கூப்பிட்டா வந்துடுவான்னு நினச்சிருக்கான். அப்படின்னு சொல்லும்போது இவ வரலை. இவன் கரெக்டாக 11 மணிக்கு கேட்டுட்டு போயிட்டான். போயிட்டு ஏதோ பாட்டில் மாதிரி இருக்குது அந்த ஆஷிட், கரெக்டாக அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வரமே இவ டைப் எப்படி அடிச்சிருந்துருக்கா, இந்த நின்ன வாக்கில் உடம்பு கூல்ட்ரிங்ஸே ஏதோ வாங்கிட்டு வராதான்னு நினச்சிருக்கா. அப்படின்னு பார்த்து இப்படி பார்த்தது நின்றுட்டுருக்கா. இப்படியே ஊற்ற வரும்போது பாப்பா அப்படி பண்ணிட்டு திரும்பிட்டோடனே ஊற்றின உடனே ஒரு ஒட்டு துணி கிடையாது, அப்படியே கீழே உட்காந்தியாச்சு.
உட்காந்துட்ட உடனே அப்படியே எரியுதுங்கிறத உள்ள ப்ரௌசிங் சென்டர் 2 பேர் இருந்திருக்காங்க. ஆஷிட் என்னவோ கிட்ட யாரும் வரல. பாப்பா எரியுதுன்னு கத்திருக்கா. அந்த சமயத்து எங்கள் ரிலேஷன் பையன் வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளியே கதவை இழுத்து திறந்த உடனே, அட பாவி இப்படியாட அழகு பிள்ளை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து வந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்காரங்க பாப்பா மேலே ஒரு ஒட்டு துணி நிற்கலை, எல்லாம் அப்படியே உறிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அப்போ நான் கேட்டேன், பெட்டில் இருக்கும்போது ஏமாப்பா நீ ஓடி வந்து தானே வித்தி அப்படின்னு கேட்டால், என் மேலே ஒட்டு துணி கிடையாது, நான் எப்படி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லி பாப்பா அழுதுச்சு. உடனே வெளியே வந்து கூட்டின்னு வந்து வச்சா அந்த அவங்க வெறும் அந்த சாரியை மட்டும் சுற்றி உடனே போட்டல. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க? அது அங்கே எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக உடனே இருந்ததா? பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து மேலே எல்லாம் நைட்டி போட்டாங்க. ஒட்டு துணி கிடையாது, அந்த துணியை சுருட்டு அந்த எமர்ஜென்சிக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. சும்மா ஆயில்மெண்ட் மட்டும் தட்டிங்க கேஎம்சி அனுப்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் கூட அழகாக ஏறி உட்காந்தா பாருங்க. நான் எல்லா அளவு கூட அவள் இறப்பான்னு நினைக்கல. ஃபுல்லாக டோட்டலாக ஒட்டுக்கடை, அவளை தூக்க கூட முடியாது. இந்த கையை ஃபுல்லாக அதான் இந்த எலும்புலாம் தெரியும், இங்கே மட்டும் இந்த எலும்பெல்லாம் தெரிஞ்சிருக்கு. காலில் இருக்கிற எலும்பு அந்த உடம்பெல்லாம் வந்து பட்டைக்கு ஃபுல்லாக டோட்டலாக ஒரு இடம் கிடையாது, பாக்கி கண்ணு மட்டும் பாக்கி. அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவள் இறக்க போகிறா. சனிக்கிழமை அன்னைக்கு நான் கீழே போயிட்டேன். விஜய் வினோதினாக்கா கண்ணு போயிடுச்சு, எனக்கு உடம்பெல்லாம் போயிடுச்சு விஜய், இந்த கண்ணை மட்டும் நீ தானம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த 24 நாள் பட்டப்பாடு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட அம்மா அப்படியே தான் அழுவா. ஒரு 2 வாய் போமா எனக்கு எரியுது. அப்போ நான் வந்து சரி ஏமா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எரியுது, என்னை விட்டுருமா. ஒவ்வொரு நிமிஷமும் குளிர்தணும், ஃபேன் போடணும், ஆஃப் பண்ணணும், ஃபேன் போடணும், ஆஃப் பண்ணணும். வெறும் லிக்விடாக தான். அப்புறம் 4 நாளுக்கு ஒருத்தர் மூக்கு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. வார்டில் வந்து 24 பேரில் இவ வந்து ஆஷிட் கேஸ், மற்றவங்களாம் வந்து இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி 10 இது. அப்போ அது மாதிரி எல்லோரும் நல்லா போயிடுறாங்கல்ல, இவ்வளோ நல்லா போயிடும். அவன் மட்டும் நம்ம நான் அப்பாட்ட போயிடுவோமா, அப்பாட்ட போயிடுவேன், நான் செத்துட்டேன்னா யாருன்னா நீ கொடுத்துருன்னா சொல்ல, அம்மா மட்டும் நீ பார்த்துக்கோ, நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் கூட நான் விளையாட மாட்டேன், நான் போயிடுவேன். நீங்கள் சொல்லுவீங்களா, ஆறுதல் சொல்லுவீங்களா, கவலைப்படாதம்மா, அவன் முன்னாடி நான் அழுவ மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நல்லாயிடுமா சரியாயிடும், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், இல்லைன்னா நான் செத்துடுவேண்ணா, எனக்கு தெரியும், நான் மேலே அப்பா கிட்ட போயிடுவேன், நீ அம்மாவை பார்த்துக்கோ சொல்லுவா. இப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டேது. அவன் எந்திரிச்சு என்ன கேட்குறான், நான் எந்திரிச்சு அவனை பார்க்குறேன். என்ன விஜய் நீ தூங்கல, எனக்கும் தூக்கம் வரலடா அப்படின்னு சொல்லி 40 நாள் கிட்ட மேலே ஆச்சு நாங்கள் தூங்கி 2 பேரும். யாரை பார்த்தாலும் பிடிக்கல எனக்கு, அப்படியே நம்ம தனியாக இருக்கணும் போல இருக்குது எனக்கு. நீங்கள் உங்கள் சிஸ்டர் எப்படியா பொழைச்சிருவாங்க நம்பிக்கை இருந்துச்சு அவங்க? நான் ரொம்ப நம்பினேன் சார், என் கூட வருவாங்க, எப்படின்னா அவரை காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு, அவர் என்ன கடை வச்சு கொடுத்துடலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ இதெல்லாம் பண்ணோம். நாளாக ஐசியூவில் மாற்றின அப்புறம் அவள் பேசுறதுலாம் அப்படியே மாறிடுச்சு. நம்ம என்ன பேசுகிறோம், இவங்க அம்மா ஆண்டின்னு கூப்பிட்றா, என்ன யாருன்னு தெரியல, திடீர்னு படுத்துதுன்னா இப்படி தான் படுக்க முடியும், இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப இப்படியே தான் இருக்க முடியும். அந்த டியூப் எடுக்க சொல்லுவா, ஏன்னா எனக்கு இது எடுத்துருண்ணா, எனக்கு இது முடியலண்ணா, எனக்கு பசிக்குதுண்ணா, நான் சாப்பிட்ணும் அப்படி சொல்லுவாள். வனஜா மேம், நீங்கள் வித்யா கிட்ட பேசுகிறப்ப வித்யா என்ன சொல்லுவாப்புல? பத்திரிக்கையில் செய்தி வந்த உடனே நான் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தபோது அவளோட நான் நிறைய பேசினேன். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படின்னா, நம்ம வினோதினிக்கு முகமெல்லாம் ஆசிட் பட்டது, இவளுக்கு முகத்தில் ஆசிட் வேலை, இடுப்புக்கு கீழே தான் வந்து ஆசிடு. அதனால் அவள் எங்ககிட்ட ரொம்ப தைரியமாக பேசினான். எனக்கு முகத்துலலாம் படலாம் ஆண்டி பெரிய அளவுக்கு, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பொழைச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. இது இன்றைக்கி என் கண் முன்னாடியே நிற்கிது. அவள் அம்மா சொன்ன விஷயம், என்னோடய பொண்ணை வந்து கண் தானம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண் தானம் பண்ணிட்டாங்களாம்மா? அந்த ஆமாங்க ஐயா, 4 பேருக்கு யூஸ் ஆகிருக்கு அந்த கண். நைட் நான் 10 மணிக்கு கூட இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரமான்னு சொன்னேன். நான் நீ வரத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேனா, நான் போயிடுவேன் எப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ இனிமேல் தான் சொல்லின்ற. அப்போ அவர் நம்மளுக்கு தைரியம் சொல்லி காப்பாற்றலான்னு நினச்சேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை நாளைக்கு காலைல நீ நான் வரும்போது இல்லைன்னா என் கண்ணை வந்து யாருன்னா கொடுத்துரு அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டான். அதே மாதிரி அம்மா 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாப்பா செத்து போச்சுடா. வினோதினிக்கும் வித்யாவும் நேராக பார்த்துக்கலனாலும் இவங்க 2 பேரும் செய்தியை 2 பேரும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் இறந்த செய்தியை வித்யா வந்து டிவியில் பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. செய்தியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் கும்பலாக அந்த ஜன்னலெல்லாம் பார்த்தோம். அப்போயும் அவங்களுக்கு தெரியும், அக்கா வினோதினி அக்கா இறந்துருச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்க.
4வது வார்டில் அவள் இருந்தாலும் எல்லாரும் அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி இன்னொரு பிள்ளை கூட இது மாதிரி நடந்தது இந்த பெட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க போது அப்போ அவளுக்கு ஒரு மாதிரியா ட்ரெஸ்ஸிங்கே பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸிங் அந்த செம்ம கத்துங்க. அப்போ ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவா. அப்படியே துடிக்கும், அப்படியே எகிரி எகிரி குதிக்கும் அந்த பெட்ல. எல்லாருக்கும் முடிச்சு வந்து இவளுக்கு தான் லாஸ்ட்ல பண்ணுவாங்க. அப்போ எரியுதுன்னு சொல்லி ஒரு மடக்கம் வந்துடுவா. இந்த கை ஃபுல்லா இல்ல, அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிடும். என்ன தூக்க சொல்லுவா, அந்த கையை தூக்கிட்டு இங்க பாத்தியா என்ன பாத்தியா அப்படின்னு கேட்பா. அப்புறம் கால் உள்ள அந்த நரம்பெல்லாம் தெரியும். என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்பா என்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி இப்போ எவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வந்துச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு. கொஞ்ச நாள் இருப்பான். கொஞ்ச நாள் நல்லா தான் பேசியிருந்தா. அவள் இப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க. அவளை பாப்பா, இப்படி திரும்புவா, இந்த சைடில் ஒருத்தங்க இறந்துருவாங்க, அவங்களையும் பாப்பா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும் மேலேயே. 21 நாள் வினோதினி வந்து அரசு அதாவது கேஎம்சியில் இருந்திருக்கா. அந்த 21 நாளும் அந்த கட்டை பிரிக்கிறது வந்து தாய் தகப்பன் மட்டும்தான். நாங்கள் தான் சார் பிரிப்போம். அது இது மாதிரி அந்த மாதிரி பிரிக்கிறது கட்டுறது மட்டும் யாருன்னா அந்த கம்பவுண்டர் லெவலில் இருக்கிற ஒருத்தர் தான் கட்டுவார். இது நடைமுறையில் இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு காமன் அதாவது பெண்கள் இப்போ தங்கியிருக்கிற இடம்னா பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இறந்து போன பாடியும் ஒரு பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் இருக்க பெண்ணும் உயிரோடு இருக்க பெண்ணும் பக்கத்தில் இருப்பாங்க. இது மனதில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த கட்டுமானமே சரியில்லை, அங்கே மொத்தமாக மாற்றப்படணும். இதுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு வந்து அந்த அரசாங்கம் தொடங்கணும் சார். ஜெயராமன் சார், ஹவு டு யூ இதுக்கு தீர்வு இருக்கா? இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது ஃபிசிக்கல் இல்னஸ் மட்டும் கிடையாது, மென்டல் இல்னஸும் கூட. நாம் குழப்பமாக மாட்டோமாங்கிற ஒரு சந்தேகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க செத்து போனால் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ ஒரு நாளைக்கு சில போது 6லேருந்து 10 பேஷண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ அப்படி வந்து நம்ம போடுறதுக்கு கீழே போட முடியாது. ஸோ அதனால் பெட்டு மாற்றி போட்டு அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்மளும் அது வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது. வந்து பர்சனல் வந்து ரொம்ப கம்மி. இப்போ பேர்ன்ஸ்னாக்கா நிறைய பேருக்கு இஷ்டமே கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஈவன் டாக்டர்ஸ் கூட நிறைய பேருக்கு பேர்ன்ஸ்னால் தொடர்றதுக்கே இஷ்டம் இல்லை. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னாக்கா வந்தோம், பேஷண்ட்டை பார்த்தோம், போனோன்னு போக முடியாது. எல்லா கேஸும் மெடிக்கல் லீகல் கேசஸ். 1999 பேர்ன்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 3 to 4 பேஷண்ட்ஸ் தான் சார் வந்துட்டு இருந்தது. பட் பை 2010 எவ்ரி டே வி வேர் கெட்டிங் 10 கேசஸ். இப்போ அந்த ஆசிட் கேசஸ்னு எவ்வளோ பார்த்துருப்பீங்க மேடம்? ஆசிட் கேசஸ் டெஃபினட்டாக மந்த்லி ஒன்ஸ் ஆனும் வந்துடும் சார். மந்த்லி ஒன்ஸாவது வரும்? டெஃபினட்டாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கேட்குறேன், அந்த பெயின் எப்படி இருக்கும் சார்? ஸ்கின்னில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்ஷியலாக மேலாக இருக்கிற நெருப்பு தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த நரம்போட எட்ஜஸ் எல்லாம் அது இரிட்டேட் பண்ணுறதுனால ஃபுல் திக்னஸ் ஸ்கின் போயிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெயின் கம்மியாயிரும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஸ்கின்னே இல்லைங்கும்போது யூ கேனாட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஏரில் நமக்கு சுற்றி பாக்டீரியா இருக்க தான் செய்யுது. அது பேர்ன்ஸ் யூனிட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு கிளென்லினஸ் முக்கியம். மெட்ராஸ் சிட்டிக்கு தெர் வேர் டைம்ஸ் எங்களுக்கு ரன்னிங் வாட்டரே இல்லாமல் இருந்திருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி வாட 3 தடவை 4 தடவை துடைக்கணும், கழுவணும். பட் ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை தான் திட்டிட்டு போவாங்க எல்லாரும். அது எங்களுக்கு பழக்கம் தான் சார். அது வந்து நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கிறது. டோட்டலி நமக்கு இதுக்கான ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தி ஆகணும், அதான் நிலைமை. நீங்கள் தான் இனிமே இல்லை. ஸோ அம்மாவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆறுதலாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட், டோன்ட் வரி, பெஸ்ட் விஷஸ். பார்த்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்போ இதோட ரூட், இது எங்கே தொடங்குது, இதோடைய ஆரம்பம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஒரு ஈவ் டீசிங்கோ அல்லது ஒரு பையன் தொடர்ந்து பின்தொடர்கிறான் அல்லது தவறாக நடக்க முயற்சிக்கிறான், வெர்பல் அப்யூஸ் பண்ணுறான் அல்லது சம்டைம் ஃபிசிக்கலாக அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறான், ட்ரை பண்ணுறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒரு ஏரியாவில் இது பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகாத அப்படின்ற மாதிரி. எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லிடு, மறைக்காத, நாங்கள் ஒன்று எதுவும் பண்ண மாட்டோம். வீட்டில் சொல்லிடுறாங்க. ஆமாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு குட்டி நைஃபாவது இருக்கும். அது வந்து ஒரு ப்ரிகாஷனரி. அவன் ஸோ கத்தியெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஒரு சின்ன நைஃப் இருக்குது, ரொம்ப சேஃப் சார். இப்போ வச்சிருக்கீங்களா? இப்போ பேக் என்கிட்ட இல்லை, பேக்கில் இருக்கு. சின்னதாக ஒரு கத்தி அல்லது ஒரு நீடில் வச்சுக்கணும்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க? அப்பா. என்னோட பிரதர் வந்து சொல்லுவார், நான் பஸ்ஸில் போகும்போது காம்பஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? உங்கள் காலேஜஸ்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கலையா? உங்கள் காலேஜஸ் நான் 2 குழந்தைகளுக்கு தாயே. என்னோட 2 பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு சின்ன வயசுல நான் கராத்தே சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அந்த கராத்தே சொல்லி கொடுத்தா எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் பஸ்ஸுக்காக. அப்போ வந்து காலேஜ் பசங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க,
கல்லை தூக்கினா போட்டு அடிச்சிருந்தாங்க எங்கள் மேலே. நான் என்ன பண்ணுறது, செம்ம கோவமாயிடுச்சு. எப்படி அவங்க தைரியமாக என் மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் போலீஸ்க்கு. இந்த விஷயத்தை அப்படியே நான் வீட்டில் போய் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இனிமேல் சைலண்ட்டாக இருங்க, அவங்க என்ன பண்ணாலும் நீ சைலண்ட்டாக இருன்னு அவங்க பயப்படுறாங்க சார். அவங்க எதுவும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இனிமேல் போகாத, வேறு பஸ் ஸ்டாண்ட் போ அப்படின்னு தான் எங்களை தான் இது பண்ணுறாங்க தவிர அது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டுறாங்க. ரேணுகாட்ட கொடுங்க. பையன் ஒரு பெண்ணை தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் இந்த பெண்கள் என்ன செய்யணும்? ஒன்று வந்து எல்லா பெண்களுக்கும் இப்போ வந்து ஹெல்ப் லைன் தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு அவசர உதவிக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு ஹெல்ப் லைன் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த ஹெல்ப் லைன் இருக்கிறது தெரியும்? முதல்ல அதோட நம்பர் என்ன? அதனுடைய நம்பர் என்ன? 1098. ஆனால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இமீடியட்லி அட்ரஸ் த இஷ்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ். என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. ஆசிட் வீச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நியூஸ் பேப்பர்லையோ டிவிலையோ பார்க்குறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ செய்கிறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் அது போன்ற ஒரு சம்பவங்கிறது சமூகத்துடைய எல்லா தளங்களோடும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதா உண்மை. அது பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பங்கு இருக்குங்கிற உண்மையை ஆழமாக புரியும் பட்சத்தில் தான் ஆசிட் வீச்சு ஏன் நடக்குதுங்கிறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஐ வுட் லைக் டு டாக் டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அண்ட் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னு கூட நான் அவங்களுக்கு சொல்லுவேன். சாந்தி அண்ட் அவங்க பொண்ணு காயத்ரி ரெண்டு பேர்டையும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் வாங்க. ஆசிட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பற்றி நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பித்தது அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேருந்து தான். யாரோ ஒருத்தர் செய்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வாழ்க்கை மற்ற நார்மலான மனுஷங்களை போல எளிதாக இருக்காங்கிற ஒரு கேள்வி மனசை அரிக்கக்கூடிய கேள்வி தான். சாந்தி, நீங்கள் இந்த பாதிப்புக்கு ஆளாகி எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னால் தூங்கிட்டு இருக்கும்போதே ஆசிடை ஊற்றிட்டு ஓடி போயிட்டாரு. பட் உங்களுக்கும் கணவருக்கும் திருமண நேரத்துலேருந்து அந்த கட்டத்துலேருந்தே பிரச்சனைகள் இருந்ததா? நான் நல்லா இருக்கிறேன்றதுனால அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. குடி வந்து அடிக்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு முறை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே இரும்பு பைப் எடுத்து வலது காலில் அப்படியே குத்திட்டாரு. நான் துடிக்கிறேன், கால் வலிக்குது அப்படின்னு கத்துறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஓடி வந்து என்னன்றாங்க. அது ஒன்றும் இல்லை, எலி கடிச்சிருச்சு அப்படி அவர் சொல்கிறாரு. எலி கடிச்சிருச்சுன்னு எனக்கு கால் வலின்னு நான் கத்துறேன். அது மாதிரி நடந்து கொஞ்ச நாளையிலலாம் மறுபடியும் வந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக பண்ணி வீட்டுக்கு வந்தார். வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நானும் குழந்தைங்க எல்லாம் போட்டுட்டு படுத்துருக்கிறேன். பெரிய கிரைண்டர் கல்லை கொண்டு வந்து என்னுடைய காலில் போட்டார். இந்த கால் இப்படி ஒரு சைடாக இருந்ததுனால எனக்கு எலும்பு எதுவும் பாதிக்கலை, இந்த சதையில் பட்டுருக்கு. மறுபடியும் தூக்கிட்டு நிற்கிறாரு என் மேலே அந்த கல்லை போடுறதுக்காக. அப்போ நான் அந்த வலியில் துடிச்சு எழுந்து கையை அப்படி பிடிச்சி இழுத்ததும் கல் கீழே விழுந்துருச்சு. முதல் கட்டம் உங்களை இரும்பு கம்பியால் குத்திருக்காரு, அடுத்து வந்து கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ கூட நீங்கள் போலீஸ்கிட்ட போகணுன்னு தோணலையா சாந்தி? இல்லை, குடும்பத்தில் வசதி இல்லை, எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு உதவி பண்ணவோ யாருமே கிடையாது. அப்படின்றதுனால அம்மா ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனால நானும் அவருடைய கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்ஸு மொத்தமாக என்ன அவுத்துட்டு அடிப்பார். அடிச்சுட்டு பாத்ரூம் போகணும் ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு கேட்டால் அப்படியே போ அப்படின்ட்டு அனுப்புவார். ஒரே ஒரு டவுல் கொடுப்பார். டவுல் கட்டிட்டு பாத்ரூமுக்கு போவேன். அந்த பாத்ரூம்லேருந்து வரதுக்குள்ளே என்னுடைய அந்த டவுலை கூட உருவிடுவார். அந்த அளவுக்குலாம் என்னை கொடுமை பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே செய்வார். அவங்க அம்மா அன்னைக்கு சொல்லுவாங்களாம், நீ போய் காலை உடட ஆகல அப்படிம்பாங்களா, உடனே அன்னைக்கு வந்து காலை உடச்சிடுவார். உங்கள் மேலே ஆசீர்வாதப்போ குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? காயத்ரிக்கு 3.5 வயசு இருக்கும். 3 வயசு தான். அன்னைக்கு நைட்டு வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்க அம்மாட்ட அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டு வந்து சாந்தியும் காயத்ரியும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அந்த காரியம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. 3 மாதமாக KMC ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு யாரும் இல்லை. இது நடந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷ வாழ்க்கை எப்படி இருக்கு? 3 மாசமா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அம்மாவே எங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு யோசிச்சாங்க. என்னுடைய பெரிய மகன் வந்து என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டா, பயந்துட்டு. அப்போ நான் அழுதேன், என் குழந்தைய என்கிட்ட வரலங்கும்போது நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அழுகும்போது எங்கள் அம்மா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சொல்லி புரிய வச்சு அந்த 5 வயசு பிள்ளையை கொண்டு வந்து என்கிட்ட விட்டாங்க.
அப்புறம் நீ எங்கள் அம்மா தான், நீ அழுகாத, நான் உன் கூட இருக்கேன்னு. அந்த 5 வயசுலேயே என் பொண்ணு வந்து எனக்கு வயசான காலத்தில் ஒரு பெற்றவளுக்கு என்ன சேவையெல்லாம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் 5 வயசுலேருந்து அந்த பொண்ணு என் பொண்ணு எனக்கு பண்ணா. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டப்போ அம்மா வந்து பிளாட்ஃபார்மில் 3 ரூபாய்க்கு சாப்பாடப்போ அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பசி அந்த இன்ஜெக்ஷனுக்கும் அந்த மருந்துக்கும் பசி எடுக்கும். அந்த சாப்பாடு இல்லாமல் பக்கத்து பெட்டில் வர்றவங்க பார்த்துட்டு நாங்கள் பசிக்குதுன்னு சொல்கிறத பார்த்துட்டு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே ஹவுஸ் ஓனர் வந்து வீடை காலி பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். காயத்ரி, உங்கள் வாழ்க்கை எப்படிமா இருந்தது சின்ன வயசில்? எனக்கு வந்து கண்ணாடியில் மூஞ்சி பார்க்க விட மாட்டாங்க. என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. நல்லா இருந்த ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம், அதை பார்த்தா அழுகுறா, கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு நானும் கிளம்பியாச்சு, போயாச்சு. அங்கே போனால் என்னை யாருக்குமே அடையாளம் தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸே என்னை பார்த்து பயப்படும் போது எனக்கே தெரியுது நான் ரொம்ப மோசமாயிட்டோன்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகலாமா, நான் வீட்டிலே இருக்கேன் உன் கூடயே அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது, ஹாஸ்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா என்னையும் அக்காவையும் விளையாடிட்டு இருக்கும்போதே தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணுன்னு அக்காகிட்ட சொல்லிவிட்டு என்னை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்களும் விளையாடிட்டே இருந்தோம். ஈவினிங் வீட்டுக்கு போயிடும்னு பார்த்தா அம்மா அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. 15 வருஷம் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க காயத்ரி நீங்கள்? ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு பிபிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். எங்கெல்லாம் வேலை தேடினீங்க 12th முடிச்சுட்டு? நான் செஞ்சது வந்து ஒரு ப்ரைவேட்டில் தான் ஒரு இதில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நியர்பை சாலிகிராமம் ஸ்பென்சர்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் ஈவினிங் ஷிஃப்டெல்லாம் போட்டாங்கன்னா 2 o'clock வரணும் ஷிஃப்ட்டுக்கு. ஈவினிங் லேட் ஆகும், 11 o'clock ஆகிடும் வீட்டுக்கு போகிறது. நான் இங்கேருந்து பஸ் இருக்காது அந்த டைமுக்கு. இங்கேருந்து 100 feetக்கு நடந்து போகிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுருவேன். இங்கேருந்து 100 feet போகிறதுக்குள்ளே ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க நிறைய பேர். இப்படி இருக்கு இந்த பொண்ணு. தப்பான பொண்ணா நினச்சி வயசானவங்க கூட ஒரு பொண்ணா நினைக்க வேண்டியவங்க கூட இவ்வளோ தப்பாலாம் கேட்டுருக்காங்க. அந்த அழுவா என்கிட்ட இப்படி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்புறம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் தேடினப்பெல்லாம் நீங்களா தானே தேடினீங்கம்மா? அப்போ ஈஸியாக இருந்த யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்க? நீங்கள் ஃபோனில் பேசும்போது வாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க காண்டாக்ட் பண்ணி. நான் நேரடியாக போனோடனே நாளைக்கு வாமா அப்படின்ற நாள் இழுத்தடிப்பாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு. அதுக்கப்புறமா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் நேரடியாக அகைன் போவேன். போனால் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லைம்மா, நீ ஏன் புரிஞ்சுக்குவ, உன்னை வேலையில் வச்சா ஏன் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு ஏதாவது கேட்பாங்க. என்னோட வேலைக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரும். நானே உனக்கு நல்ல வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்கிறேன், உன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி இருக்கு லைஃப்? இப்போ 2 months மேரேஜ் ஆச்சு. இப்போ இடையில தான் மேரேஜ் காட் மேரிட். குட். வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அரேஞ்ச் மேரேஜா காதல் திருமணமா? காதல் திருமணம். 2 பேரும் ஒரே காஸ்டா இல்லை வேற வேற? அவர் முஸ்லீம், நான் பிறந்தது இந்து, வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டல், கிறிஸ்டின் ஹாஸ்டலில் வளர்ந்தேன். ஓகே. பிகம் நான் முஸ்லீமாக வர மாதிரி கன்வெர்ட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன நேம்? கத்திஜா. கத்திஜா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. எவ்வளோ நாள் இருக்கும்? ஜனவரி 14 தான் முஸ்லீம் அந்த இதில் படி ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ கல்யாணம் பண்ணேன். ஓகே. எல்லாருடைய விஷயமும் உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் இல்லை எனக்கு ஒத்துக்க முடியாது, இவள் இப்படி இருக்கிறதுனால இவளை என்னுடைய மருமகன் நான் போய் மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்த முடியாது, அதனால் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக தான் அவங்க ஜமாத் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் பண்ணி வச்சோம். நகை போடலனாலும் அவங்களுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி அம்மா மூலம் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க இங்கே? பாட்டி வந்து பாட்டி உங்கள் பாட்டி. நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எங்கள் கூட இருந்தவங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இப்போ அவங்க தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நெஞ்சு எலும்புலலாம் வீக்கமாக இருக்குது. இப்போ 1 மாதமாக அவங்க தான் என்னை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நீ அழகா இல்லைனாலும் பரவாயில்லம்மா, நீ 2 பொண்ணுங்களுக்கு அம்மாவாக இருக்கணும். எங்கள் அம்மாவும் அப்போ எனக்கு அம்மாவும் ஒரு தைரியசாலி தான். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சரசு. இன்னைக்கு என்ன கோயின்சிடென்ஸ்னே எனக்கு தெரியல. சரி, அன்ஃபார்ச்சுனேட். அவங்களும் சரஸ்வதி, அவங்களும் சரஸ்வதி, அவங்களும் சரஸ்வதி.
நான் மகாலட்சுமி. நான் மைசூரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்து அதில் கிளினிக் வச்சுருந்தேன். அந்த பில்டிங் ஓனருக்கு 50 வயசு இருக்கும். அவருக்கு என் மேலே தப்பான கண்ணோட்டம் இருந்தது. அவர் தொல்லை அதிகமானதால் நான் அந்த கிளினிக்கை வேற இடத்துக்கு மாற்றிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் அவர் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். ஜனவரி 11, 2001 வருஷம் நான் ராத்திரி 8 மணி போல் கிளினிக்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஆள் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவரை நான் கடந்து போனப்ப திடீர்னு ஏதோ ஒன்று என் முகத்தில் வந்து விழுந்தது. அது ஆசிட் தான்ங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. என்னோட இடது கண், இடது காது முழுசாக சதைஞ்சிருச்சு. 27 முறை என்னோட முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்கு. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த சம்பவம் பாதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ். என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. இந்த ஆசிட் ரொம்ப ஆக்சசிபிளாக இங்கே இருக்குது அப்படிங்கிறதா NGOs உடைய தொடர் கம்ப்ளைண்ட். ஹக்கீம் இங்கே இருக்கிறாரு. ஒரு சாதாரண ஆளோட ஆசிடோ ஒரு அல்லது ஹார்ம்ஃபுல் இன்னொரு ஆசிடோ எப்படி போய் சேருது, எப்படி வாங்க முடியுது அவனால்? பிகாஸ் ஆஃப் த லெபார்டரி கெமிக்கல்ஸ். ஒரு கடை லெபார்டரி கெமிக்கல்ஸ் விற்கிறதுனா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஸ்டாக். சரி, அங்கே வந்து எளிதாக வாங்கிக்கலாம். தட் he can anybody can go and purchase that. எவ்வளோ டீலர்ஸ் இருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஒரு 300 400 500 கிட்ட 500 கிட்ட இருக்கும். ஆமாம். இதை ரெகுலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கம்ப்ளீட் டேட்டா பேஸ் ரெடி பண்ண சார். யார் யார் எவ்வளோ வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிங்கன்னு இருக்கான், ரெக்கார்டு என்ன இருக்குது. பிகாஸ் ஹோல்டிங் த டீலர் ரெஸ்பான்சிபிள், ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் லாஜிக்கல். ஓகே, பிகாஸ் யார் பண்ணுறாங்க அவங்க கரெக்டானால அவங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்களுக்கு வேட் லைசன்ஸ் கொடுக்குறீங்க, 10 நம்பர் கொடுக்குறீங்க. அதே மாதிரி சில லெஜிஸ்லேட்டட் authorization கொடுக்குறீங்க. to sell you need a VAT license. Okay. Like that to even use this, to purchase this, ஒரு C-form மாதிரி. அதாவது ஒரு ஆசிட் விற்கிறதும் ஆசிட் ஒருத்தர் வாங்குறார் அப்படின்னா அந்த சம்பவம், அந்த நிகழ்வு அத்தாரிட்டிஸ்க்கு தெரியணும். அது மாதிரி ஒரு மெக்கானிசம் கிரியேட் ஆகும். சாந்தி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அண்ட் கத்தீஜா, ஆல் த பெஸ்ட் விஷஸ்மா. இவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த டாக்டர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ கத்தீஜா, ப்ளீஸ். இப்போ நான் ஃபைனலாக ஒருத்தரோட பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த விஷயத்தை மையப்படுத்தி துணிச்சலாக ஒரு சினிமாவை எடுத்து அதற்காக தேசிய அளவிலான அங்கீகாரத்தையும் பெற்றவர் அவர். இந்த டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். வழக்கு என் படத்தினுடைய இயக்குனர். இந்த சப்ஜெக்டை பேஸாக வச்சு தான் ஒரு படமே பண்ணினார். ப்ளீஸ் சார். முதல்ல அவருக்கு ஒரு நேஷனல் லெவல் அங்கீகாரம் கிடைத்ததுக்கு இவங்க எல்லாரும் சார்பாகவும் என்னுடைய அப்ரிசியேஷனை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒரே கேள்வி மட்டும்தான் பாலாஜி சார், இதில் எல்லா டைமென்ஷனையும் இங்கே ஓரளவு கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக, ஒரு நல்ல இயக்குனராக உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுது? சார், நான் வந்து உண்மையாக ஹோல் ஹார்ட்டடாக பேசுகிறேன். அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும்போது ஒரு மனித டாக்டர், அந்த டாக்டர் ஜெயராம் டாக்டர் தான் சார் இது விக்டிம்ஸ்லாம் எனக்கு காமிச்சார். எப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்காங்க, அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இலக்கலை, அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போவே இந்த வேதனை அனுபவிச்சிட்டேன். ஆனால் இப்போ ஒருத்தர் கதையை பார்த்து என்னால் பேசவே முடியல. நான் ஒரே வார்த்தை, இந்த டைட்டில் வச்சுருக்கீங்க, என் தேசம் என் மக்கள்னு சொல்லிட்டு, இதில் எல்லாரும் ஒரு பொதுவான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பண்ணிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க சரியாக செய்யலை. அது இப்போ கடைசியாக பேசுகிறாங்களே, அவங்க சரியாக செய்யலை. வெறும் சட்டம் மட்டும் போட்டால் பார்த்தாது சார். இந்த ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழியணும். ஒரு சோஷியல் சேஞ்சே நடக்கணும் சார்.
இது வெறும் தனி மனித இது மட்டும் கிடையாது. நிறைய ஸ்பெஷல் நாட்ஸ் எடுத்து படம் பண்ணுறவர் நீங்கள். இந்த வழக்கையின் படத்தில் வந்து இந்த ஆசிடுங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு படமாக பண்ணணும், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னங்கிறத மக்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொன்னாங்களே அவனை காப்பாற்றிட்டு விட்ட அந்த ஒரு தான் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் படம் மையப்படுத்தினது வந்து வெறும் ஆசிட் ஆக்கிற அந்த பையனோட உளவியல் கிடையவே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி டீல் பண்ணாருங்கிறத நான் சொன்னேன். அதனால தான் நான் இந்த வேதனை சொல்கிறேன். என் பேர் வந்து ஜானகி. ஐ எம் பேசிக்கலி ரிசர்ச் ஸ்காலர் டூயிங் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிரிமினாலஜி. ஆசிட் அட்டாக்கை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும்னு லாங் பேக் அரவுண்ட் இன் 2005 ஐ பிளான்ட் இட். இந்த ஸ்டடியில் மேக்ஸிமம் நான் எடுத்தது வந்து ஐ காட் 20 மெம்பர்ஸ் இன் மைசூர் சிட்டி. ஆஃப்டர் அட்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் சோஷியல் லைஃப் இஸ் டோட்டலி டேமேஜ்ட். அஃபெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க இல்லைன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 7 years பனிஷ்மெண்ட். டேமேஜிங் அ டோட்டல் லைஃப் இஸ் ஜஸ்ட் பனிஷ்ட் வித் 7 years பனிஷ்மெண்ட். ஆக்சுவலாக சட்டங்கள் போட்டு மட்டும் இதை திருத்த முடியாது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் ஓரளவுக்காவது சட்டங்கள் வந்து சில நேரங்களில் கை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2002ன்னு நினைக்கிறேன், இதில் வந்து ரொம்ப மோசமான நாடு பங்களாதேஷ் தான். ஆசிட் ஊற்றுறதுல வந்து ரொம்ப அதிகமான பேர் பாதிக்கப்பட்ட தேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவிலே பங்களாதேஷ் தான் நம்பர் 1 இருந்தது. 2002ல் 500 பெண்கள் மீது ஆசிட் ஊற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க அதை கொஞ்சம் விகரஸாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. எல்லார் கையிலும் ஆசிட் எளிதாக கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, செயல்பாட்டில் இறக்குனாங்க. அதே மாதிரி தண்டனை அதிகமாக்குனாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இந்த 2 தண்டனையும் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக 2011 ரிப்போர்ட் படி 500லேருந்து அது 90 அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்கள். 2012ல் 111க்கு வந்துருச்சு. 2011ல் எங்கே இருந்தது பாருங்கள், 500ல் இருந்தது. ஸோ இது வந்து 999 2012 வரைக்குமான ரிப்போர்ட். அதே மாதிரி இன்னொன்று பண்ணாங்க, விசாரணைங்கிறது 30 நாளில் முடியணும், 90 நாளைக்குள்ள ட்ரையலே முடியணும். ஸோ சர்வீஸ் செக்டாராக ஒரு காவல்துறை மாறுகிற போது இந்த மாற்றம் நடக்கும் நம்பலாம். தேங்க்யூ பாலாஜி, சக்திவேல், யூ டிட் அ குட் ஜாப், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம வரலாற்றில் சொல்றதுக்கு நம்மகிட்ட நிறைய நல்ல பெயர்கள் இருக்கு. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. I don't know. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பாரமான வலியான ஒரு நிகழ்ச்சி தான். எனக்கு இன்னமும் மனசில் அவங்களாம் நிழலாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஷோ வந்து ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தினா, ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அது மாற்றங்கள் அது தானாக செஞ்சிடும். மனுஷன்தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், உயிர் தான் முக்கியங்கிற தேசத்தில் 4வது இடத்துல பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நிச்சயமாக மாற வேண்டும். தேங்க்ஸ் டு ஆல். இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு சரியாக போய் சேரும். அண்ட் அகைன் உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். அண்ட் டாக்டர் உங்களுக்கும் தேங்க்யூ. பாலாஜி சக்திவேல், தேங்க்ஸ் ஃபார் கமிங்மா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்.